ஹாய் வீவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் வீட்டுக்குள்ள ஒரே கலவரமாக நடக்குதுங்க. சேது ரொம்ப கோபத்தோட வீட்டுக்கு வராரு. அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு காரணம் தமிழ் தான் சொல்லிட்டு அவங்கள போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. ஏய், எங்கள் அப்பா காரில் போகும்போது காரில் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கூட தெரியாமல் வெறும் வண்டியை பார்த்து சலிட்டு அடித்தவன்லாம் இன்னைக்கு அவரை நிற்க வச்சு அசிங்கப்படுத்தி அடித்து அவமானப்படுத்துகிறானுங்களேடி. இதெல்லாம் உன்னால தாண்டி காரணம், நீ தாண்டி அதுக்கெல்லாம் காரணம், எங்க அப்பாவை இது மாதிரி பண்ணிட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. தமிழ் சொல்றாங்க, இல்லைங்க நான் எதுவும் பண்ணலைங்க, என்னை நம்புங்க அப்படின்றாங்க. இல்லை, முழு காரணமே நீ தான் அப்படின்றாங்க. பாட்டியா, வேண்டாம் சேது, கொஞ்சம் சும்மா இருயா, ஏற்கனவே வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, நீயும் ஏயா இது மாதிரிலாம் பண்ற, எதுவும் அவசரப்படாதையா, வேண்டாயான்னு பாட்டி சொல்றாங்க. இல்லை அப்பத்தா, இவ தான் காரணம், இவ தான் சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு இவ தான் அப்பாவை இப்படி இந்த கொலை கேஸ்ல மாட்ட வச்சிருக்கா, முழுக்க முழுக்க அந்த பிரச்சனைக்கு எல்லாமே இவ தான் அப்படின்றாரு. உடனே ஏய், இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாதுடி அப்படின்றாரு. ஏங்க நான் செய்யலைங்க, ப்ளீஸுங்க, யாரோ எதையோ பண்ணியிருக்காங்கங்க, அது மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்குதுங்க, என்னன்னு தெரிலங்கன்றாங்க. ஏய், என்னடி சூழ்நிலை, உங்க அப்பா தாண்டி பண்ணியிருக்கிறாரு, உங்க அப்பா என்ன எதிர்கட்சிக்கிட்ட பணம் வாங்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணாரா, எங்க அப்பாவை மாட்டி கொடுத்தாரா, உங்க அப்பா ஒரு சில்லி பையன் தெரிஞ்சும் எங்க அப்பா அமைச்சருன்னு கூட பார்க்காம நம்ம கல்யாணத்துக்காக உன் வீட்டு படி ஏறி உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணின்னு எங்க அப்பா உன்னை ஓஹோன்னு படிக்க வச்சாரே, இதுக்கெல்லாம் நீ பண்றது தானா, நீயும் உங்க அப்பனும் சேர்ந்து தாண்டி பண்ணீங்க, இனிமே உனக்கு என் வாழ்க்கையில பங்கே இல்லை, நீ முதல்ல வெளியே போடி, இனிமே நான் உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணா நான் அடுக்கு மேல அடுக்கு வச்சு சொல்லி திட்டி தமிழை வெளியே போன்றாரு. உடனே தமிழுக்கு சரியான கோவம் வருது. அட வாய மூடியா, நீ என்னையா என்னை வெளியே போன்னு சொல்றது, நானே போறேன். ஆனா எல்லாரும் சொன்னாங்க இது மாதிரி என் மேல ஒவ்வொருத்தவங்களா தப்பு, ஆனா நான் மட்டும், என் புருஷன் மட்டும் இதை நம்ப மாட்டாரு, என்னை ரொம்ப நம்புவாரு, இந்த தப்பெல்லாம் அவர் ஏத்துக்க மாட்டாரு, என் மேல நம்பிக்கை இருக்குன்னு நான் தைரியமா பெருமையா சொன்னேன். ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு தாம்பத்தியத்துல உறவு வச்சுக்கிறது அன்பு காதல் மட்டும் இல்ல, அவங்களுடைய நம்பிக்கை தான். ஏன், உன்னையும் தாமரையும் ஒரே ரூம்ல கட்டில்ல பார்த்ததா எல்லாரும் இந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் உன் மேல தப்பு சொன்னாங்க, ஆனா நான் மட்டும் உன்னை நம்பல. எதனால, நான் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை, என் புருஷன் அப்படி பண்ண மாட்டாரு நான் வச்ச நம்பிக்கை. ஆனா நீ என்னன்னா கொஞ்சம் கூட நம்பாம என்ன இது மாதிரி பேசுறியே, நானாயா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னேன், படிச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை பார்த்துட்டு நீ கல்யாணம் வேணும்ன்ட்டு பொண்ணு கேட்டு என்னை தாலி கட்டினதும் இல்லாம என் கழுத்துல நீ நான் தான் தப்பு செஞ்சேன்னு வேற பேசுவியா, அதுவும் இல்லாம கல்யாணம் பண்ண உடனேயே தாலி கட்டின பொண்ணு மைனர் பொண்ணுன்னு தெரிஞ்சிருந்தா நீ, தாலி கட்டின நீ, உங்க அப்பா, உங்க அம்மா எல்லாரும் ஜெயில போய் கம்பி எண்ணி இருப்பீங்க. எல்லா தப்புகளும் நீங்க சேர்ந்து செஞ்சுட்டு நீங்க ஏன் மேல போடுறீங்களா? ஏயா, எங்கன்னா உனக்கு இது இருக்கா, நீ ஆனா உனா என்னை எதனா ஒன்று இந்த வீட்டில் சுமத்துற பழியெல்லாம் என் மேலே போட்டுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் என்னை வெளியே அனுப்பிச்சிருவீங்க, 6 மாதத்துக்கு ஒரு தடவை என்னை தலையில் தூக்கி வைப்பீங்க, ஆனால் தப்புன்னு தெரிஞ்சதும் மன்னிச்சிருமா வாமா உள்ள வாமான்னு கூப்பிடுவீங்க, அதுக்கெல்லாம் நான் வாயை முடிக்கிட்டு உங்கள் கூட குடும்பம் நடத்தணுமா? நான் சொல்கிறேன்யா, இந்த வீட்டை விட்டு நான் போகிறேன், இனிமே உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, இந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட யார்கிட்டயும் நான் உறவு வச்சுக்க மாட்டேன், எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மதமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வெளியே போகிறாங்க. வெளியே போனதும் அம்மாச்சியா பாட்டியா என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நில்லுமான்றாங்க. ஆனா தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெரியவங்க வயசானவங்க சொல்லுவாங்களே, சீலக்காரி, பெரிய மந்த, சின்ன கருப்பு, நொண்டி கருப்புன்னு, அந்த சாமிங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல, இதுக்கு நான் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க.
பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "ஏய் யாருடி நான் உன்ன நம்பலன்னு சொல்லவே இல்லையேடி தமிழு. நில்லுடி, யாரும் என் பேச்ச கேட்க மாட்டேன்றீங்களே ஐயையோன்றாங்க." உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, "அத்தை என்னங்க அத்தை அவ போட்டோம். சேதுவையே ஏத்து பேசிட்டு போறேன். அவள போய் கூப்பிடுறீங்க. போட்டோம் அத்தை" அப்படின்றாங்க. உடனே தமிழ் வெளிய போயிட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்துறாங்கங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனை நடக்கும்னு நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பாய் பாய்.